பாரதியார் திருக்குறளை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு இந்த 2 இது வந்துச்சு அப்படின்னா அது சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ற கூற்று வந்துச்சுன்னா அது பாரதிதாசன் சொன்னது. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்றது வந்துச்சுன்னா அதுவும் பாரதிதாசன் சொன்னது. இது 2மே இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தே வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படி. இதில் நீங்கள் கரெக்டாக யார் என்ன சொன்னது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதே அடுத்து வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தா பரணர். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி இதெல்லாம் யார் சொன்னது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் இப்படின்ற செய்யுள் தொடர் எந்த நூலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலை. திருக்குறளை போற்றி புகழும் நூல் தான் திருவள்ளுவ மாலை. 53 புலவர்களால் 55 பாடல்கள் இதில் எழுதப்பட்டு. பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றாவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாகவும் உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்றது சொன்னது யார் அப்படின்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா தமிழன் அப்படின்ற ஒரு இனம் இருந்ததை உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி திருக்குறள் அப்படின்ற ஒரு புக் இல்லை அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்ற ஒரு மொழி இருந்ததே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்ற அளவுக்கு திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பெருமையாக சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? கி.ஆ.பெ. விஸ்வநாதன். அடுத்தது வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு திருக்குறள் நூலை பற்றி ஆல்பர்ட் ஸ்வைசரால் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரநீதி மனநூல் இதை வழிநூலாக வச்சு தான் திருக்குறள் வந்தது அப்படின்றது ஒரு கூற்று இருந்தது. ஆனால் அந்த கூற்று தவறு அப்படின்னு அதை மறுத்து திருக்குறள் தான் வந்த முதல் நூல், திருக்குறள் தான் முதல் நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா நக்கீரர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சுக்கிரநீதி மனநூலுக்கும் முன்னாடி தான் திருக்குறள் வந்திருக்கு அப்படின்றது.